கூட சமீபத்தில் கூட ஸ்ரீகாந்த் என்ற ஒரு நடிகரை கைது ஆமா. பண்ணாங்க. ஏங்க நீங்க அதாவது போதை வஸ்து பயன்படுத்தணும்னு நீ கைது பண்ணணும்னா லட்சங்க 10 லட்சம் பேர் கைது பண்ணணும் சென்னையில. உண்மையா இல்லைங்களா? துணை வெ வெ முதல்வரையும் கைது பண்ற மாதிரி இருக்குமே. அ துணை முதல்வரையும் சேர்த்து கைது பண்ற மாதிரி அதான் இருக்குமே. சொல்றேன். 10 லட்சம் பேர கைது பண்ண வேண்டியதா இருக்கும். ம். அது முடியுமா உங்களால? அப்போ வாய்ப்பில்ல. நீங்க என்னன்னா திரை பிரபலம். நாங்க பாருங்க போதைக்கு எதிரா எப்படியெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறோம். ம். ஏன்டா விக்ரமன கைது பண்ணியா? விக்ரம் விக்கிறது தடைப்பட்டாவே பயன்படுத்துறத விட்டுற போறாங்கல்ல. ம். அப்போ இதுதான் இப்போ டைஃப் மட்டும் இல்ல. இஸ்லாமிய அமைப்பு தம்பிகள் நெறைய பேருக்கு இந்த மாரி ஒரு நெருக்குதல் தமிழ்நாடு முழுக்கவே இருக்கு. ம். எந்த மாணவர்களும் இப்போ இஸ்லாமியர் பகுதிகள்ல என்னடா நம்ம பகுதியில இவ்வளோ மாணவர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகுறாங்க. சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க. இத ஒழிக்கிறதுக்கு நம்ம ஒரு குழுவா செயல்படணும். ம். அந்த குழுவா செயல்பட்டாவே இன்டெலிஜென்ஸ் வந்துரும். என்ன? ஏது? நீ என்ன தீவிரவாதியா? நீ என்ன பயங்கரவாதியா? ம். எப்படி?